ஒரு மனுஷனுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது ஒரு லாங்குவேஜோட ஃப்ளூவன்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ட்ரூ. உங்களோட மொழி தெரியாத ஒருத்தருக்கு நீங்க ஒரு விஷயத்தை சொல்லி புரிய வச்சிட்டீங்கன்னா யூ ஹேவ் அ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். அதே மாதிரி காது கேட்காத ஒருத்தருக்கு நீங்க சைன் லாங்குவேஜ்ல பேசி புரிய வச்சீங்கன்னா இட் ஆல்சோ குட் கம்யூனிகேஷன் ஸ்கில். லைக் உங்க லாங்குவேஜ் தெரியாத ஒருத்தர்ட்ட நீங்க ஒரு சிம்பிளான வேர்ட்ஸ்ல ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை மேபி அவங்க தப்பா புரிஞ்சுக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா நீங்க ஒரு முடிவெட்டுற கடைக்கு போறீங்க, அங்கே உங்களுக்கு முடி வெட்ட போகிறது ஒரு வடக்கு நண்பராக இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து எப்படி ப்ரோ வெட்டணும்னு கேட்கும்போது ஓகே ஒரு தமிழ் தெரியும் போல புரிஞ்சுப்பாரு நினச்சிட்டு கொஞ்சம் முடியை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவர் எப்படி புரிஞ்சுப்பாருன்னா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவார். இதுவே உங்களுக்கு கண்ணாடி போட்டால் தான் கண்ணு தெரியுங்கிற மாதிரி நிலைமையில் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். இவன் தான் இங்கே அடி வாங்கிட்டு வந்து யாரும் அடி வாங்கின மாதிரி பேசுகிறான்னு நினச்சிங்கன்னா ஆமாடா. முடியை இப்படின்னு பண்ணிட்டு சுற்றின ஒன்றுமே இல்லை. முடிவெற்ற கடைக்கு போலாம், என்ன வேணும்னு தெளிவா சொல்லுங்கடா. பாய்.